பிரித்தானியா முழுவதும் பரவியுள்ள சல்மோனெல்லா எனும் ஆபத்தான தொற்று காரணமாக ஒரு நபர் உயிரிழந்துள்ளதோடு 200க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு முகாமை மேற்கொண்டு வரும் விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் 1 வயது குழந்தைகள் முதல் 90 வயது முதியவர்கள் வரை பல்வேறு வயது வரம்புகளை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த தொற்று பரவலுக்கு பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் காரணமல்ல என்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளே இதற்கு காரணம் என்றும் முதற்கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் சாப்பிட்டதை விட கஃபேக்கள் மற்றும் உணவகங்களில் சாப்பிட்டதன் மூலமே இந்த தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சல்மனெல்லா பாதிப்பால் சுமார் 34 பேர் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 ரத்தத்தில் தொற்று பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 199 பேரும், ஸ்காட்லாந்தில் 6 பேரும், வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்தில் தலா ஒருவரும் என பிரித்தானியா முழுவதும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. சுகாதார அதிகாரிகள் மற்றும் உணவு தர நிர்ணய முகாமை இணைந்து இந்த முட்டை இறக்குமதி தொடர்பான விநியோக சங்கிலியை ஆராய்ந்து தொற்று பரவிய மூலத்தை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, வாந்தி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும், உணவுகளை சமைப்பதற்கு முன் கைகளை சுத்தமாக கழுவுமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.